அடுத்ததாக தனுஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி அமையப் போகுது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மணிமுருகேசன் ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். உடற்பயிற்சி செஞ்சுட்டாங்கனாவே பாதி பிரச்சனைகள் சரியாகறதுக்கு ஆரம்பிச்சுரும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு ரொம்ப அவசியமா பண்ணணும். நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும். அதே மாரி தாயார் உடல்நலத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல இன்ஜின் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்தா, அத வந்து கொஞ்சம் உடனடியா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில ஒவ்வொரு விஷயங்கள்லயும் வந்து நண்பர்கள் கூட்டு தொழில் இது மாரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய முயற்சிகள் பண்றது தவிர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததாக ஸ்ரீ நித்யாவதி அம்மா, நீங்க சொல்லுங்க. தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுடைய ராசிக்கு 2, 12, 4 அப்படின்ற ஒரு பார்வைகள் இருக்கு. அப்ப இந்த குருவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய உச்சமடையக்கூடிய காலம் அப்படின்னும்போது, வீடு, மண்மனை, வண்டி, வாகனங்கள் புதியதாக அமையக்கூடிய வாய்ப்பு. அதேபோல வந்து சுப விரயங்கள், அவங்க வீட்ல வந்து திருமணம் நடக்கலைன்னா, திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுறது. அதேபோல பொருளாதாரத்திலயும் இப்ப கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்த வந்து பார்க்கலாம். மொத்தத்தில வந்து தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கு. இவ்வளோ நாள் வந்து கஷ்டத்தில இருந்திருப்பாங்க. இதற்கு மேல கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லாருக்கு. மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக எடப்பாடி சின்னையர் ஐயா, நீங்க சொல்லுங்க. தனுசு ராசிக்காரருக்கு பார்த்தீங்களா, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே ஒரு முறை மட்டும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது கரெக்ட்டா பார்த்து பயன்படுத்திக்கணும். இவங்க அம்மாவுடைய உடல்ல கொஞ்சம் வந்து நம்ம கவனம் செலுத்திக்கணும். குழந்தைங்க சம்மந்தப்பட்ட கண்டிப்பா குழந்தைங்க என்ன பண்ண, ஏது பண்ணுன்னு சொல்லி அப்பா, அம்மா வந்து கரெக்ட்டா பார்த்துக்கணும்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறையாவது ஆயுள் ஹோமமோ, இல்ல அல்லது அந்த கணபதி ஹோமமோ வந்து இவங்க வந்து செஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அது அடிக்கடி அந்த ஹோமம் நடக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தா ஓரளவு பரவால்ல. இப்போ வந்து ஜோதிடர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்கள சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஜோதிட வல்லுனர்கள் கிட்ட கேட்கலாம். முதலாவதாக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் கிட்ட கேட்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? குருவை அதிபதியாக வைத்திருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. சிவன் வழிபாடு இவங்களுக்கு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும், மன அழுத்தத்தை தீர்க்கும். பிபி, சுகர், தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இரத்த பந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் சிறிது விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய கேப்பை ஏற்படுத்திவிடும். அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனுசுக்கு ஏற்படும். வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், நகைகளை அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அஷ்டம சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், உடற்பயிற்சி தான் உங்களை காப்பாற்றும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி என்றாலே பயந்து விட்டீர்கள் என்றால் எல்லாமே பயமாகிவிடும். சனியை காப்பாற்றுவதற்கு வேர்வை வர வேண்டும். வேர்வை வருவதற்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் தனுசுக்கு மிக மிக யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கடல் கடந்து உங்கள் பேர், புகழ், பெருமை பரவக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. ரிஸ்க் எடுக்கவில்லை என்றால் ரஸ்க் கிடைக்காது. மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்த தனுசு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வருஷம். ரொம்ப மத்தியமமா இருக்கும். சிரமங்கள் எதுவும் இருக்காது. மங்கள காரியங்கள், சுப நிகழ்வுகள், சுபத்துவமான விஷயங்கள், பிள்ளைகள் விதத்துல திருமணங்கள், பேரப்பிள்ளைகளுக்கு காதுகுத்து, அதே மாரி குடும்ப உறவுகள், இரத்த பந்தங்கள் இடையே சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு நிலை. அதே மாரி குடும்பத்துல இருந்த டிஸ்பியூட்ஸ், குடும்பத்துல இருந்த ஆர்கியூமெண்ட்ஸ், கணவன் மனைவி இடையே இருந்த வாக்குவாதங்கள், இதெல்லாம் மறையறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான டைம் பீரியட். கூட்டு தொழில்ல இருந்த சிக்கல்கள்லாம் மறைஞ்சு, பொருளாதார ஆதாயத்தை அனுபவிக்கிறதும், நிறைய பிரயாணங்கள், நிறைய டிராவல், இந்த உல்லாச வாகன பிரயாணங்கள், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல கன்டினியூஸா டிக்கெட் புக் பண்ணி பேக் டு பேக் டிராவல் அடிக்கிறது, கனவா இருக்க விமான பிரயாணம் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. ஆமா சார், இந்த வருஷம் எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு இந்த கேங்கா டூர் போறது, கேங்கா மலை பிரதேசங்களுக்கு டூர் போறது, க்ஷேத்ராடனங்கள் போயிட்டு வருது. எனக்கு அந்த கோவில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் அங்க போயிட்டு வரேன் அப்படின்னு வடக்கே இருப்பவர்கள் ராமேஸ்வரம் வருவதும், தெற்கே இருப்பவர்கள் காசி, கயா, ஷீரடி சாய்பாபா இந்த மாதிரி ஆலயங்களை தரிசனம் பண்றதும் ஒரு பலனாவே நீங்க பார்க்கலாம். சுபத்துவமான நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரமே வியாழக்கிழமைகள்ல மகான்களோட வழிபாடு, பசுமாட்டுக்கு உணவு தானம் பெரிய வெற்றி தரும். அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க. தன் ராசிநாதன் தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எடுத்த காரியம் வந்து ஜெயமா இருக்கும். எதை செஞ்சாலும் அவங்க தெளிவான முடிவு, தெளிவான செயல்கள் செய்யக்கூடிய இது. 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடத்தை பார்க்கும்போது எந்த ஒரு லாபம், ஆசைகள்,
அவர் என்னென்ன ஆசைப்படுறாரோ எல்லாமெல்லாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் ஒரு பிஹெச்ஏ படிக்கணும், டாக்டரில் படிக்கணும். இந்த விஷயத்தலாம் அற்புதமாக ஆண்டுகாலம் எதை எதை படிக்கணும் அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்ல படிப்பு வரும். அது இந்த டைமில் வந்து அவங்க பயன்படுத்திக்கணும். படிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் பயன்படுத்திக்கணும். அதேமாரியே வந்து இந்த 2026ல் வந்து 9ல் கேது பண்ணுறதுனால தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் சரியில்லா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் மற்ற தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறப்பான ஆண்டுகாலம் 2026. மிக சிறப்பா சொன்னீங்க சார். அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா நீங்க சொல்லுங்க. தனுசு ராசி நேயர்கள் ஆண்டின் முற்பகுதி வரைக்கும் உங்கள் ராசியை பார்ப்பார் குரு. அதுக்கப்புறம் 8ல் மறைஞ்சிருவாங்கன்னு பயப்பட தேவையில்ல. உங்களுடைய 2, 12, 4 ஸ்தானங்களை கண்டிப்பாக அவர் பார்ப்பார். அப்போ சுகஸ்தான அமைப்பு, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் நல்லாயிருக்கும். முக்கியமாக தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய சொத்துக்கள் விஷயங்களில் ஏதாவது வழக்குகள் வம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இப்போ வராது. ஏற்கனவே வழக்குகள் இருந்தாலும் அது பெருசாகக்கூடிய சூழ்நிலை மாதிரி வரும். முதல்ல ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் தொந்தரவு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, வளர்ச்சி, மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் கூட இப்போ ஒரு நல்ல நிம்மதியான தூக்க அமைப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த குரு பகவானுடைய பார்வை பலன் முற்பகுதி, பிற்பகுதி எப்படி கிடைச்சாலுமே உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் தான். இதை பயன்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரலாம் நீங்க. அடுத்ததாக முகுந்தன் முரளி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. இரட்டை குணமும் இரட்டை சிந்தனையும் கொண்டு கூடிய தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகுத்தண்டு வலி பிரச்சனைகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு பல வகையான ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து, நீண்ட நாட்களாக இருந்த பூர்வீக சொத்தெல்லாம் பிரச்சனை முடித்து பைசல் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு சொத்துகள், உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். டூ வீலர் வச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாள் ஆசை இருக்கும், 4 சக்கர வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள், இது மட்டும் இல்லை, பல வகையான ஆசைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் மனசுக்குள்ளார திடீர் ஒரு குழப்பமோ ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குழப்பம் பதற்றத்திலேருந்து பொறுமையாக அமைதியாக இருந்து நீங்கள் சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆண்டு நிறைய வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது.